நம்பவே முடியல என்னால். லைட்னிங் எல்ட்ராகோ நான் கையில் பிடிச்சிட்ருக்கேன். செம்ம வைபாக இருக்குது. ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் மெட்டல் மாஸ்க். நான் ஒரு மெட்டல் பேப்ளேட்ஸ் ஃபேன். எனக்கு பேப்ளேடோட ஜெர்னின்றதே மெட்டல் சீரீஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரம் மை ஸ்கூலிங் டேஸ். ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதோட லவ் எனக்கு என்றைக்குமே குறைஞ்சதே இல்லை. ஸோ கைஸ், நான் வந்து ரீசெண்டாக டகாரா டோமி பேப்ளேட் லாட் வாங்கியிருந்தேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் எஸ், இட் இஸ் எ மிட் ஃபேக் டகாரா டோமி லாட். சப்போஸ் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா என்னோட லேட்டஸ்ட் வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து மிட் ஃபேக்ஸ்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது யார் பண்ணுறா, நான் எங்கே வாங்கினேன், என்னோட பர்ச்சேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அண்ட் நான் என்னென்ன வாங்கினேன்ற டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இன் திஸ் வீடியோ நான் அன்பாக்ஸ் பண்ண போகிற பேப்ளேட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், த ஃபர்பிடன் பே, த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் எல்ட்ராகோ இன் தி ஆனிமே சீரீஸ். அண்ட் நம்ம தலைவர் டிராகன் எம்பரர் ரயுகாவோட பியூர் டார்க் வில்லன் எரா. ஸோ அந்த எரால யூஸ் பண்ண பேப்ளேட் இட்ஸ் நன் அதர் தேன் லைட்னிங் எல்ட்ராகோ. எஸ், லைட்னிங் எல்ட்ராகோ தான் நான் இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து டகாரா டோமியோட எல்ட்ராகோ. ப்ரீவியஸ்லி என்னோட சேனலில் நான் வந்து ஒரு ரெப்ளிகா பேவை நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ போட்டிருந்தேன். பட் இது வந்து டகாரா டோமியோட ஆத்தென்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எல்லாமே இப்போ கிடைக்க போகுது. அண்ட் இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் டூ. ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்கு. வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதுதான் நம்மளோட லைட்னிங் எல்ட்ராகோ. பா, இந்த பாக்ஸை தொடுறதுக்கே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இது என்னோடய சைல்ட்ஹுட் ட்ரீம். வேறு லெவலில் இருக்குது. பா, அந்த ஃபீல் என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அண்ட் எஸ், விட்டால் நான் இந்த பாக்ஸ் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். ஐயோ, வேறு லெவலில் இருக்குது. வாங்க ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எஸ், டகாரா டோமி இவங்களோட பிராண்டிங் போட்டிருக்காங்க. லைட்னிங் எல்ட்ராகோ 100 ஹோல் ஃப்ளாட் ஹெச்எஃப் டிப். ஸோ இங்கேயுமே எல்ட்ராகோன்னு எழுதியிருக்காங்க. இங்கே நம்ம எல்ட்ராகோவோட ஃபேஸ்போர்ட்டில் இருக்கிற அந்த ட்ராகனோட இமேஜ் பார்க்குறோம். ஸோ இங்கே பேப்ளேட் BB43. ஸோ இது வந்து டகாரா டோமியோட அந்த ஐடி நம்பர் பேப்ளேட் 43. ஸோ இங்கே சஜிடேரியாவோட பேட்டில் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள் லைட்னிங் எல்ட்ராகோவோட இமேஜை. அண்ட் அதுக்கு மேலே இங்கே பாருங்கள் நம்மளோட ரயூகா, த யங் டார்க் வில்லன் எரா ஆஃப் ரயூகா. அப்படியே ரயூகாவை பாக்ஸில் போட்டிருக்காங்க. கூட அந்த ட்ராகன் கான்சலேஷனும் போட்டிருக்காங்க. ஐயோ, வேறு லெவல் ஆரா. இந்த பாக்ஸை பிடிக்கும்போதே அல்டிமேட் மெமரிஸ், அல்டிமேட் வைபாக இருக்குது. சான்ஸேல என் தலைவன் ரயூகா இருக்கான். அண்ட் எஸ், இன்னொரு மெயின் மேட்ரு வந்து இந்த பே லான்ச்சர். இந்த பே லான்ச்சர் வந்து ஒயிட் ஸ்ட்ரிங் லான்ச்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் வேறு இங்கே பாருங்கள் அந்த ட்ராகனோட டாட்டூலாம் பண்ணியிருக்கு. வேறு லெவலில் இருக்குது, சான்ஸே இல்லை. நான் இந்த பாக்ஸோட சைடில் காமிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸோட சைடில் அதோட பார்ட்ஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஜாப்பனீஸில் இருக்குது. அண்ட் எஸ், இதுதான் அந்த 2 மோட் சேஞ்சும் கொடுத்துருக்காங்க நம்ம எல்ட்ராகோவில். இந்த டார்க் மூவ் அப்படின்னு நம்ம தலைவர் ரயூகா ஆக்டிவேட் பண்ணும்போது ஸ்விட்ச் ஆகிற அந்த 2 மோடு, அந்த அட்டாக்கோட மோடுக்கும் அந்த கவுண்டர் மோடோட 2 டிஃப்ரென்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாக்ஸு திருப்பி பார்க்கலாம். வாவ், செம வைபாக இருக்குது இந்த பாக்ஸை பிடிக்கும் போதேப்பா. சான்ஸே இல்லை, என்ன சொல்கிறதுனே தெரில. ஓகே, ஸோ இங்கே ஃபேஸ், கிளியர் வீல், மெட்டல் வீல், ட்ராக்கு, பாட்டம் இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம பேயோட பார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எது என்ன கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் லான்ச்சரோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஐ திங்க் இது வந்து பர்ஃபார்மன்ஸோட அந்த பை சார்ட் மாதிரி ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்பைடர் கிராஃப் மாதிரி. அண்ட் இதில் வந்து ஆக்சுவலாக இந்த காம்பினேஷனும் நல்லா இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. லைக் இந்த ஸ்பின் ட்ராக் இது கூட நீங்கள் எல்ட்ராகோட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. விட்டால் அப்படியே இந்த டப்பாவை பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இங்கே பயங்கரமாக ஏதோ எழுதியிருக்கு. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டகாரா டோமி மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அண்ட் எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த D1812ன்னு இருக்குல்ல. ஸோ பேசிக்காக இது என்னென்னா அந்த மேனுஃபேக்சரிங் கோடு. ஸோ ABCDலாம் வந்து மந்த். ஸோ A ஜான்வரி, B பிப்ரவரி அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து D வந்து ஏப்ரலில் டினோட் பண்ணோம். 18. ஸோ 18th ஆஃப் ஏப்ரல் 2012 மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். பட் இது மிட் ஃபேக்கு. 2012 மேனுஃபேக்சரிங் பண்ண டப்பாவில் இவ்வளோ பெஸ்ட்டாலாம் கிடைக்காது. அண்ட் வாங்கும்போதே எனக்கு தெரியும் இது மிட் ஃபேக் தான்னு. ஸோ பட் ஒரிஜினலில் அதை அப்படி தான் வந்து டினோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெவலில் இதில் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. வாவ்,
சான்ஸே இல்லை. விட்டால் இந்த டப்பாவை நான் பார்த்துட்டே உட்காந்துருப்பேன். பட்டு கண்டிப்பாக நம்ம இதை திறந்து பார்க்கணும். வாங்க ஓப்பனிங் செரிமனியை பண்ணிடலாம் லைட்னிங் எல்ட்ராகோவுக்கு. எஸ், இதுதான் நம்ம லைட்னிங் எல்ட்ராகோவோட எல்லா பார்ட்ஸும். வாங்க ஒன் பை ஒன் ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எது போகலாம்? ஃபஸ்ட்டு லான்ச்சர் போகலாமா? லான்ச்சர் தான் அப்படியே கண்ணை பறிக்குது. ஆக்சுவலாக இந்த கவரே சீனாக இருக்குது. அப்படியே வந்து ஒரு மாதிரி திக்காக வழன்னு அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது. எதுவுமே எனக்கு சொல்ல தெரில. நான் வந்து ஒரு மாதிரி ஒரு மோடில் இருக்கேன். அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில. வாவ் வாவ் வாவ். இது வந்து ஒரு பியூர் ஒயிட் சொல்ல முடியாது, ஒரு ஹாஃப் ஒயிட் மாதிரி இருக்குது. பா, லைட்னிங் எல்ட்ராகோவோட லான்ச்சர். ஐயோ கைஸ், இங்கே பாருங்கள் இந்த லான்ச்சரோட லென்த் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. லிட்ரலி செம்ம தூரம் இருக்குது. லைக் கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி இந்த பே ரிலீஸ் பண்ணலாம். அண்ட் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பட் நான் வந்து எனக்கு இதில் இப்படி ரிலீஸ் பண்ணும்போதே எனக்கு ஃபீல் ஆகுது. அல்டிமேட்டாக இருக்குது இதோட அந்த குவாலிட்டி. அண்ட் இதோட இங்கே பாருங்கள், லிட்ரலி என்னால் வந்து ஃப்ரேமை விட்டே வெளியே போகுது என் கை. ஆக்சுவலாக அவ்வளோ ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுது. அவ்வளோ லென்த் இருக்குது இந்த ஸ்ட்ரிங்கு. நல்ல ஸ்பீடு இருக்குது. அண்ட் இதில் மெயின் வந்து நம்ம ட்ராகனோட அந்த டேட்டூ தான். அங்கே பாருங்கள், ஐயோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ எல் போட்டிருக்காங்க. எல் என்னென்னா லெஃப்ட் ஸ்பின், எல்ட்ராகோ லெஃப்ட் ஸ்பின். இது நான் சொல்லணுன்றது அவசியமே இல்லை. ஸோ இங்கே என்ன போட்டிருக்கு? மேட் இன் சைனா 2009 டக்கரா டோமின்லாம் போட்டிருக்கு. சான்ஸே இல்லை. இது என்ன மிட்ஃபேக்காக ஒரிஜினலான்ற மாதிரி தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. நான் செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். வாங்க இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணுவோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறேன் நான். இங்கே ஆக்சுவலாக செப்பரேஷன் இருக்கா? ஆமாம், செப்பரேஷன் இருக்குது. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இதை வெளியே எடுப்போம். ஸோ நம்ம மேனுவல் இருக்குது இதில். ஓ ஓகே, ஸ்டிக்கர்ஸ். ஸ்டிக்கர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். லைட்னிங் எல்ட்ராகோவோட ஸ்டிக்கர்ஸ், இதோட குவாலிட்டியே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஒரு திக் ஷீட் இருக்குது. ப்ராப்பராக இருக்குது ஸ்டிக்கர்ஸு. சான்ஸே இல்லைங்க பாருங்கள். அண்ட் எல்ட்ராகோவில் ஆப்வியஸ்லி நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. 100 HF டக்கரா டோமி 2009. ஐயோ வேறு லெவல் சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செம்ம டார்க் பிளாக்காக இருக்குது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக இந்த ஒரு ப்ளூயிஷ் ஷேடு இருக்குல்ல நம்ம எல்ட்ராகோவில், இதில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா பாருங்கள், அப்படியே ஃபுல் பிளாக்காக இருக்குது இந்த ஸ்டிக்கர். செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மேனுவலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த கலர்ஸ்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மிட்ஃபேக்கோட அந்த என்ன சொல்கிறது, இது மிட்ஃபேக்டா அப்படின்ட்டு காமிக்கிறதுக்கான விஷயம்னு நினைக்கிறேன்ப்பா. இதில் என்ன எழுதியிருக்குன்றது சத்தியமாக புரியல. பட் நிறைய இமேஜஸ் இருக்குது, கொஞ்சம் டினோட் பண்ணுறாங்க. அதோட பார்ட்ஸ் என்னென்ன, ஸ்டிக்கர்ஸ் எங்கெங்கே ஒட்டணும், எப்படி ஸ்க்ரூ பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி ரிலீஸ் பண்ணணும், பர்ஃபெக்டாக அப்படியே கம்ப்ளீட் கைடு இருக்குது இதில். எனக்கே சொல்லி தெரியா நீ, அந்த மாதிரி தான் இருக்குது. செமையாக இருக்குது, பர்ஃபெக்டாக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிறத வெளியே எடுப்போம். உப்ஸ், இந்த சைட்லேருந்து வெளியே வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேயோட ஸ்க்ரூ. இதுலேயுமே வந்து டக்கரா டோமி 2009 போட்டு சீரியல் நம்பர்லாம் போட்டிருக்கு. பயங்கரமாக இருக்கே, மேட் இன் சைனா. செம்ம திக்காக இருக்குது. இந்த ஃபினிஷிங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு ஷைனிங் பிளாஸ்டிக் இருக்குது. நார்மலாக நீங்கள் ஒரு 3D பிரிண்ட் பண்ண ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லைனா வந்து இந்த ஃபேக் பேப்ளேட்ஸில் கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இதை வச்சு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். செம்ம ஷைனிங்காக வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட ஸ்பின் ட்ராக். இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்னேன். அப்படியே வந்து ஒரு கிளாஸி பிளாஸ்டிக்காக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. இது வந்து நம்ம டிஃபால்ட் ஸ்பின் ட்ராக்கு. ரொம்ப சின்னதாக அட்டாக் டைப் பேப்ளேட்ஸுக்கு இருக்கும். இதை எக்ஸாக்டாக வந்து ஸ்ட்ராங் பெகாசஸ்க்குமே இருக்கும். வாவ். நெக்ஸ்ட்டு நம்ம டிப்பு, ஹோல் ஃப்ளாட் டிப்பு. பயங்கரமான ஹோல் இருக்குது. க்ளீனாக தெரியுதா உங்களுக்கு? ஹோல்
பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது. இதோட ஃபினிஷிங்கும் வேறு லெவலில் இருக்குது. ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரியலையே, செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது, சான்ஸே இல்லை. ஐயோ வெறி ஆகுது. ஸோ கைஸ், இந்த மொத்த அன்பாக்சிங்கோட மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட்டான பேப்ளேட் பா, ஐயோ வேறு லெவல். வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, பிளாஸ்டிக்கை பிரிச்சாச்சு. வாவ் வாவ் வாவ், ஓ மை காட், ஓ மை காட். லைட்னிங் எல்ட்ராகோ. அங்கே ஒரு பார்ட்டை வெளியே எடுக்கிறேன் நான். எஸ், ஃபேஸ் போல்ட். பா, இந்த ஃபேஸ் போல்ட்டு எக்ஸாக்டாக அதே மாதிரி தான். அந்த ஒரு கிளாஸி பிளாஸ்டிக் தெரியுதா உங்களுக்கு? ப்ராப்பர் ஃபினிஷிங்கில் பக்காவாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுவே பார்க்க சீனாக இருக்குது, செம ஃபினிஷிங் இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. பா, நெக்ஸ்ட்டு எனர்ஜி லேயர். ஐயோ ஐயோ, அந்த 3 ட்ராகன் கிளியர் வீல் பா, எப்படி இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக இது வந்து கம்ப்ளீட் கிளியர் ஒயிட் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஃபாகி ஒயிட் மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கம்ப்ளீட் விசிபிள் கிடையாது, லைக் ப்ராப்பர் கிளியராக கண்ணாடி மாதிரி இல்லை, அந்த ஃபாகி ஃபினிஷில் இருக்குது. ஆக்சுவலாக எல்ட்ராகோ இப்படி தான் இருக்கும். வா, அந்த ட்ராகனில் போகிற அந்த ரெட் கலர் ட்ரெயில்ஸாக இருக்கட்டும், அந்த ட்ராகனோட ஃபினிஷிங்காக இருக்கட்டும், இந்த எனர்ஜி லேயரே பார்க்க வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் வாங்க நம்ம இந்த மெட்டல் வீல் எடுத்துடலாம். ஃபியூஷன் வீல். எஸ், லைட்னிங் எல்ட்ராகோவோட ஃபியூஷன் வீல். இதில் பார்த்தீங்கன்னா A2ன்னு கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் இந்த மிட்ஃபேக்கும் ஒரிஜினலுக்கும் இப்படி தான் டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. லைக் ஒரிஜினலில் அந்த சீரியல் நம்பர்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த A2லாம் வந்து ரெஜிஸ்டர்ட் நம்பர் அந்த மாதிரிலாம் எனக்கு ஐடியா இல்லை. பட் பார்த்த உடனே நான் சொல்லுவேன், இது வந்து ஷைனியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் ஒரிஜினல் டக்கரட்டோமி வந்து அப்படியே ஃபுல் கிரேயாக தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்காது அந்த ஃபியூஷன் வீல். பட் இதில் கொஞ்சம் அந்த கிளாஸினஸ் இருக்கும் மிட்ஃபேக்கில். பட் இதோட ஃபினிஷிங்க்கெலாம் குறவே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி நம்ம ஃபோர்பிடன் பே ஆன லைட்னிங் எல்ட்ராகோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், இந்த ஃபோர்பிடன் பே லைட்னிங் எல்ட்ராகோவை நான் கம்ப்ளீட்டாக ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பார்ட்ஸ்லாம் அசெம்பிள் பண்ணி முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பா, இந்த பேப்ளேடை தொடர அந்த வைபே தனி. இந்த பேப்ளேடோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, எதுவுமே சொல்ல முடியாதுங்க, அவ்வளோதாங்க. நான்லாம் சரண்டர் ஆகிடுவேன் எல்ட்ராகோனா. நான் வந்து என்ன சொல்கிறதுனே தெரிலப்பா, சான்ஸே இல்லை. நான் வந்து இதை வந்து இந்த டார்க் மூவ் போடுவான்ல ரைவா, அந்த மோடில் வச்சுருக்கேன். இது அட்டாக்ல இல்லை, கவுண்டர் மோடில் இருக்குது. இந்த மோடில் வந்து அவனோட அந்த டார்க் மூவை போடுவான். பா, எப்படி இருக்குது பாருங்கள், இதோட ஃபினிஷிங் பாருங்கள், நம்பவே முடியல என்னால். லைட்னிங் எல்ட்ராகோவை நான் கையில் பிடிச்சிட்ருக்கேன், செம்ம வைபாக இருக்குது. அண்ட் எஸ், எனக்கு வந்து இந்த ஃபேஸ் போல்ட் தான் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்ல இருக்குது. இது ஒன்று தான் வந்து ஓகே இது மிட்ஃபேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலரில் தான் இருக்கணும், இதில் பிளாக்ல இருக்குது. பட்டு குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, அல்டிமேட்டாக இருக்குது. அது ஒன்று தான் மேபி நம்ம ஒரு ஃப்ளான்ற மாதிரி சொல்லலாம். பட் இதில் எல்லாமே வந்து பா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. வாங்க ஒரு டெஸ்ட் ஸ்பின் ஒன்று போடுவோம் நம்ம புது லான்ச்சரில் எப்படி இருக்குன்ட்டு. இது வேறு ஒரு முழம் போகுது. ஓகே, 3, 2, 1 ரெட். பா, ஐயோ, இந்த லான்ச்சர் அல்டிமேட் ஸ்மூத்தாக இருக்குது, சான்ஸே இல்லை. சும்மா விட்டு அடிக்கலாம். சரி, அதை விடுங்க. எல்ட்ராகோவை பாருங்க, அந்த எனர்ஜி லேயரில் போகிற அந்த ரெட் கலர் ட்ரெயில், அந்த ஃபேஸ் போல்ட்டு. ஆப்வியஸ்லி எல்ட்ராகோ எப்போவுமே, லைட்னிங் எல்ட்ராகோ எப்போவுமே பேட்டில் பண்ண கொஞ்சம் ஃபேட் ஆகி அந்த கலர் இதுவாகும். ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் அந்த லைட்னிங் எல்ட்ராகோட அந்த ஃபஸ்ட்டு ஸ்பின் விடும்போது பார்க்குறப்ப கிடைக்கிற ஃபீலே தனி. ஐயோ, வேறு லெவலில் இருக்குது, சான்ஸே இல்லை. பா, ஆக்சுவலாக ஸ்டாமினாவும் வேறு லெவலில் இருக்குது. இது அட்டாக் பே மாதிரியே இல்லை,
அல்டிமேட் ஸ்டேபிளாகவும் இருக்குது. ஸ்டார்டிங்கில் அக்ரெசிவாக ஸ்பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செம்ம ஸ்டேபிளாக ஐயோ அங்கே பாருங்க பேட்டர்னு சான்ஸே இல்லை. ஐயோ எனக்கு கை நம்ம வாங்குது. இது இப்போதைக்கு நான் எடுக்கிறேன். வாங்க பட்டுன்னு ஒரு பேட்டில் ஒன்று போடுவோம். ஸோ நான் வந்து 2 மெட்டல் ஃபியூஷன் ரைவல் பேப்ளேட்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று ராக்லியான், ஒன்று ஸ்டார்ம் பெகாசஸ். ஆப்வியஸ்லி பேப்ளேட் தெரிஞ்ச எல்லாருமே 2 பேப்ளேட் பேர் சொல்லணும்னா பெகாசஸ் எல்ட்ராகன் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த எபிக் ரைவல்ஸ் அண்டு ராக்லியானோ. ஸோ லிட்ரலி இது ஒரு அந்த ஆனிமேல வந்து ஃபீச்சரான பெஸ்ட்டு பேட்டில்ஸ் எவர். ஸோ இந்த 2 பேப்ளேட்டோட பேட்டில் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எஸ் இது 2மே வந்து ஃபேக் பேப்ளேட், இது வந்து ஒரிஜினல் கிடையாது. அண்ட் இந்த ஸ்டேடியமே வந்து பிளேட் கிங் பேஸில் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ அவங்கள்ட்ட தான் நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ இது 2மே ஃபேக் பே, பட் இருந்தாலும் வாங்க ஒரு டெஸ்டிங் ஒன்று போட்டு பார்ப்போம். ஸோ வாங்க ஃபஸ்ட் ராக்லியானோட 3 to 1 லெட். நெக்ஸ்ட் நம்ம லைட்னிங் எல்ட்ராகோ 3 to 1 லெட். ஓ ஓ ஓ ஓ ஓ செதற விடுது எல்ட்ராகோ. செம்ம ஹிட்ஸ் வாங்கியிருக்கு ராக்லியான். ஐயோயோ ஐயோயோ. அண்ட் எஸ் இது வந்து லெஃப்ட் ஸ்பின்னிங். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்டெமினா ஸ்டீல் பண்ணுற சான்ஸ் இருக்குது. அண்ட் பரவாயில்ல கைஸ், லியான் அவ்வளோ அடி வாங்கியும் ஸ்டேபிளாக இருக்குது. நான் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஸ்பீடில் விட்டுருக்கலாம். நான் ஓரளவு ஸ்லோவாக தான் விட்டேன். வாவ், இட்ஸ் அ க்ளோஸ் பேட்டில். அண்ட் லாஸ்ட் ஸ்பின் எல்ட்ராகோ எடுத்திருக்கு. எல்ட்ராகோ இந்த பேட்டில் வின் பண்ணியிருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ம் பெகாசஸை விட்டு பார்க்கலாம் இதுக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ இந்த பேட்டில் நான் எல்ட்ராகோ ஃபஸ்ட்டு விட்றேன். 3 to 1 லெட். நெக்ஸ்ட் நம்ம பெகாசஸ். ஓ ஓ ஓ நாக் அவுட் பண்ணிருச்சு லைட்னிங் எல்ட்ராகோ. ஸோ உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்க, பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நான் உங்கள் எல்லாருமே அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர். பை பை.